நாயகியின் இளவரசி வெக்சானாவாக். அபிஸுக்கு அருகிலுள்ள ஒரு கோட்டை நகரமான ரிச்பர்க்கின் டியூகட்டிக்ஸுடன் அவர் நிச்சயிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் வெக்சானா ஈரமான கோட்டையில் இடமில்லாமல் உணர்ந்தார். ஆனால் பிரச்சாரத்திற்காக வெளியே சென்ற அட்டிக்ஸின் கவிதை மற்றும் இதயபூர்வமான கடிதங்களால் அவரது பதட்டம் தணிந்தார். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தான் சந்தித்திராத மனிதனை அவள் ஆழமாக காதலித்தாள். அட்டிகஸ் இல்லாத நேரத்தில் வெக்சானா ரிச்பர்க் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களின் பாசத்தை பெற்று ஒரு திறமையான டச்சஸாக மாறினாள். லுமினா நகரில் தனது ஆடம்பர வாழ்க்கைக்கு திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. துரோகம் மற்றும் சாபத்தின் திருமணம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட திருமண நாள் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு திகில் காட்சியாக மாறியது. அட்டிஸ் திருமண மோதிரம் கொண்ட பெட்டியை திறந்த போது அதற்கு பதிலாக ஒரு ஜோடி மந்திர இறக்கைகள் வெளிப்பட்டன. மேலும் ஒரு பொல்லாத குரல் மண்டபத்தில் எதிரொலித்தது. ஒரு அபிஸ் பதுங்கியிருந்து அட்டிக்ஸையும் அவரது ஆட்களையும் பிடித்து அவர்களை பேய்களாக மாற்றியது. வெக்சானாவை நோக்கி வெறிபிடித்த அட்டிக்ஸ் ஒரு கணம் தெளிவுக்காக போராடினார். வெக்சானாவையும் நகரத்தையும் பாதுகாக்க தன்னை கொல்லும்படி அவர் தனது விசுவாசமான குதிரை வீரரான லியோமார்டிடம் கெஞ்சினார். திகிலடைந்த லியோமார்ட் தனது வாளை தனது ஆண்டவரின் மார்பில் பாய்ச்சினார். தனது இறக்கும் மூச்சில் அட்டிக்ஸ் ரிச்பர்க்கின் மறைக்கப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஆரிய மூடுபனி நகரத்தின் அடியில் சீல் வைக்கப்பட்ட ஒரு சாபம். இது அபிஸ் மந்திரத்தை அழிக்கக்கூடும், ஆனால் மற்ற அனைத்து உயிர்களையும் இறக்காதவர்களாக மாற்றும். நெக்ரோகீப்பின் உருவாக்கம் உள்படுகொலை மற்றும் ஊடுருவும் வெளிப்புற பேய் இராணுவத்தை எதிர்கொண்டு வெக்சானா தனது மக்களை காப்பாற்ற தேர்ந்தெடுத்தார். அட்டிக்ஸின் செங்கோலை பயன்படுத்தி அவள் ஆரிய மூடுபனியின் முழு சக்தியையும் கட்டவிழ்த்து விட்டாள். இருண்ட மூடுபனி பேய் படையெடுப்பாளர்களை அழித்தது. ஆனால் வெக்சானா உட்பட ஒவ்வொரு உயிருள்ள குடிமகனையும் சபித்தார். குற்ற உணர்ச்சியால் மூழ்கி வெக்சானா மண்டியிட்டாள். ஆனால் ரிச்பர்க்கின் இப்போது இறக்காத குடிமக்கள் அவளை சூழ்ந்தனர். வெறுப்புடன் அல்ல, ஆனால் அபிஸிலிருந்து அவர்களை காப்பாற்றியதற்கு நன்றியுடன். அந்த நகரம் நிரந்தரமான கருப்பு மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது. உலகத்தால் மறக்கப்பட்ட நெக்ரோகீப் என்று மட்டுமே அழைக்கப்படுகிறது, அதாவது இறக்காதவர்களின் நிலம். நெக்ரோமென்சர் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக வெக்சானா நெக்ரோகீப்பை ஆட்சி செய்து வருகிறார். இப்போது இறந்தவர்களின் மென்மையான தாய் என்று அழைக்கப்படுகிறது. வீழ்ந்த ஹீரோக்களின் ஆன்மாக்களை பயன்படுத்தி